அருணே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லப்பா. என்னன்னா, அது சோனிக்கு இப்போ 5வது மாசம் ஆயிடுச்சு பத்தியா. அவங்க அம்மா கிட்ட சொல்லி 5வது மாசத்துக்கு ஏதாவது மருந்து கொடுக்குற இப்படிலாம் சொல்லுவாங்கப்பா. அதை பண்ணணும்ல அந்த சம்பிரதாயம்லாம். அவங்க அம்மா கிட்ட சொல்றியா? 5வது மாசம்னா இப்பவே வளகாப்பு சொல்றீங்களா? இல்லப்பா, வளகாப்பு கூட 7வது மாசத்துல போட்டுக்கலாம். 5வது மாசத்துலயும் கொஞ்சம் வலையில போட்டுவிட்டு உங்க அம்மாக்கு தெரியுமே. சரஸ்வதி, இங்க கொஞ்சம் வா. அம்மாக்கு தப்பா இதெல்லாம் பத்தி தெரியும். எனக்கு தோணுச்சு 5வது மாசம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கவும், சரி இந்த மாசத்துல பண்ற இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான்ப்பா. சரஸ்வதி, அம்மா மெதுவா வரட்டும்ப்பா. இல்லப்பா, ஏன்னா நல்ல நாள் பார்த்து இதெல்லாம் பண்ணிடணும். நாளை இழுத்து போட்டுட்டே போகக்கூடாது பத்தியா. அதுக்கு தான் நானும் முடிவு பண்ணேன். சரி, ஒரு தான் இதையும் பண்ணி விட்ருவோம் அப்படின்னுட்டு. கரெக்டான டயத்துல பண்ண வேண்டியதெல்லாம் அப்பப்போ பண்ணிடணும்ப்பா. ம், சரிங்கப்பா. அதுக்கு தான் அப்பா முடிவு பண்ணேன். என்னங்க, ஏன் கூப்பிட்டியா? சரஸ்வதி, 5வது மாசம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதான் அதை பத்தி அருணுகிட்ட சொன்னேன். அத பத்தியா நானே பேசணும்னு இருந்தேன், நீங்களே முன்னாடி பேசிட்டீங்களா? எனக்கு அதை பத்தி விளக்கமா தெரியல சரஸ்வதி. அதான் உன்னைய கூப்பிட்டேன். அவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மாமியார் வீட்டுல சொல்லுவான் பத்தியா. ஸோ விஷயத்த சொல்லிட்டான்னா அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான். ஆமாப்பா, சோனிக்கு அம்மா ஃபோன் பண்ணி அம்மாட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றியா இல்ல நான் பேசவாப்பா? அம்மா, அதை எப்படி பேசுறது எப்படி பேசுறது எனக்கு தெரியலம்மா. நீங்களே சோனி அவங்க அம்மாட்ட சொல்லிடுறீங்களா? சரிப்பா, அதுவும் சரிதான். உன்னையால விளக்கமா விவரமா எதுவும் சொல்ல முடியாது பத்தியா, அதுவும் பேசவும் தெரியாது பத்தியா. நானே எல்லாம் சொல்லிடுறப்பா. அம்மா, எப்பமா வச்சுக்கலாம்? எப்ப? இன்னும் 2 நாள்ல நல்ல நாளா இருக்குது, அப்பவே வச்சுக்கலாம்ப்பா. ம், சரிம்மா. ஆமா, இதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? இதுக்கா என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 வகை சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சு, கொஞ்சம் வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வளகாப்பு முறை மாதிரி பண்ணி, கொஞ்சம் ஹெல்த்தியாக பிள்ளைக்கு ஏதாவது சத்தா கொடுக்கணும். அதான். ஏம்மா, ரொம்ப செலவாகுமா? அவங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அவங்க இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் ரொம்ப செலவான பாவம் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா வேற வளகாப்பு செய்யணும். அதுக்கும் அவங்க தான் எல்லாமே பண்ணணும். அதான் கொஞ்சம் யோசிச்சேன். ஏலை, ரொம்ப பெருசாலாம் இல்லைப்பா. நம்ம வீட்டில் கூட சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கரலாம், சரியா? அவங்க சும்மா வந்துட்டு போனால் கூட போதும். ஆமாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. ரொம்ப செலவு இழுத்து விடக்கூடாது பத்திலா, பாவம் இல்லையா, அதுக்கு தான் யோசிச்சேன். நம்ம வீட்டில் பண்ணி மெதுவாக பண்ணிக்கிறலாம். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் பத்தியா, அவங்க அம்மா வளையல் போட்டா. அதான்ப்பா. அவளே 2-3 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடணும்ப்பா, 5வது மாதம் இல்லையா? சரிம்மா, அதை வேணா பண்ணலாம். எதுக்கு அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க வந்துட்டு போங்கன்னு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் பாருன்னு. சரி சரஸ்வதி, போய் நீ உன் வேலை இருந்தா பாரு. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். எனக்கு அருணுகிட்ட விவரமா சொல்ல தெரியல. அதான் நீனா நல்லா சொல்லுவ பத்தியா, அதுக்கு தான். இதை கூடவா உங்களுக்கு சொல்ல தெரியல? சரஸ்வதி, அதுக்குன்னு இல்ல. நீ இப்ப எவ்வளவுதான் சொல்ற அவனுக்கு புரியுற மாதிரி, எனக்கு அந்த அளவுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியணும் பத்தியா, அதுக்கு தான். ஆமா, சோனி எங்க? சோனி அடுப்படியில நின்றுட்டு இருக்கா. அடுப்படி இல்லையா? உன்கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் பிள்ளைய அடுப்படி பக்கம் விடாத அப்படின்னு. நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா. அவ மூத்தவ திட்டுவாளாம், அதனால வந்து நிக்கிறா. அத்தை, நான் கூட மாட ஏதாவது கட் பண்ணியா தாரத்தை, இல்லைன்னா சீலாக்கா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறா. நான் என்ன சொல்ல முடியும்? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கறதா இல்லை. சரிடி நில்லு. அவளும் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறாளுதான், ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஏதாவது பேசி விடுவா சீலாவும். அதுக்கு தான் நான் ஒரு ஆளே பார்க்கணுமா, நான் ஒரு ஆளே பண்ணணுமா, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க அவளும். அதுக்கு தான். அதிகமா விடாத சரஸ்வதி, பாவம் தானே அந்த பிள்ளையும். எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டே இருக்கும். அவ சொன்ன எங்கிங்க கேக்குறா. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ சும்மா மட்டும் தான் நின்னுட்டு இருப்பா. சரி சரஸ்வதி, நீ போய் பாரு. சரி. என்னாருன்னு புரிஞ்சாடா? சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, போயிட்டு வா. சிஸ்டர், நீங்க எங்கேயா இருக்கீங்க? அர்ஜுனண்ணா, நல்லா இருக்கீங்களா? எப்படின்னு இருக்கியா? அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு பத்தியலா. உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேனா. அங்கே பிரச்சனை ஆனதுலேருந்து அந்த டாக்டர் என்னை இருக்கக்கூடாது, நீ வேலையை விட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நல்லவர் தான், என்னமோ தெரியல அந்த டைமில் அவர் அப்படி நடந்துக்கிட்டாருண்ணா. நானும் உங்ககிட்ட நல்ல விஷயம் பற்றிலா சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். அதனால் வேலையை விட்டு நிறுத்திட்டாருண்ணா. ஓ, அப்படியாம்மா. சரி, என்னால தானே உன் வேலை போச்சு. அதனால ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே உள்ள டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சூப்பர் டாக்டர். எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை சூப்பராக அமைஞ்சிருக்குண்ணா. ரொம்ப கிரேட் தான், அவங்களால தான் அதுவும் நடந்திருக்கு. அங்கே என்ன கூட வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, டைமே இருக்காது, ஃப்ரீ டைமே. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓ, சரிம்மா. என்னண்ணா, மறுபடியும் எதுவும் ப்ராப்ளமா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னண்ணா? மறுபடியும் ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் என் அக்காவால தான் ப்ராப்ளம். அதாம்மா.
மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் இப்படி இருக்காங்க அந்த அக்கா? சே, உங்களையே எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா? ஒன்றும் ஆகலம்மா. என்ன ஆகணும்? திரும்பவும் எங்க மாமாக்கு கிட்னி போச்சு சட்னி போச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியுமா? இப்போமா நம்பிட்டு இருக்கியா அவங்கள? இந்த டாக்டர் எல்லாம் வேலை நடக்கவே நடக்காது, அவங்க வேலை. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அப்படியா? நல்ல ஹாஸ்பிட்டல். ஆமாண்ணா. அண்ணா, பேஷண்ட் நேம் என்ன? பேஷண்ட் நேம் ராஜேஷ். ஓ, அந்த பேஷண்டா? அண்ணா உண்மையாதான்? என்னம்மா சொல்றா? அர்ஜுன், ம் என்னடா நர்ஸுக்கிட்ட கேட்டுட்டியா? சொல்லிட்டாங்களா உண்மையா? இப்போவாது நம்புறியா? இரு பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆமாண்ணா, இவங்க ஹஸ்பண்டுக்கு தான். நான் கூட வேற யாரும் நினச்சிட்டேன். ஆமாண்ணா, இவங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையாகவே கிட்னி ஃபெயிலியர் தான். இப்போ கிட்னி இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி மாத்திரதா சொன்னாங்களே, பணம்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. அப்படியா? பணம் எவ்வளவா? பணம் 6 லட்சம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் இன்னைக்கு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறதா சொன்னாங்க. அப்படியா? அர்ஜுன், இப்போவாது என்ன நம்புறியாடா? என்ன இப்ப உனக்கு? இல்லடா, இப்போவாது என்ன நம்புறியான்னு சொன்னேன். நம்புறேன். அண்ணா, நிஜமாவே தான், உண்மையாவே தான். கிட்னி யார் கொடுக்கறது? அக்கா, கிட்னி யாருக்கா? அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அர்ஜுன், என் மாமியாருடா. மாமியாரா? பரவாயில்லையே. அவங்க பையன் எப்படி இருக்காங்கன்னு கொடுக்குறாங்களா? சூப்பர். நல்லா இருக்கணும். உனக்கு ஏன் நீ கொடுத்துருக்கலாம்ல உன் வீட்டுக்காருக்கு? நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், அவங்க கேட்கல. எனக்கு வயசாயிடுச்சு, நான் கொடுத்தா என்ன அப்படின்னுட்டாக. ஓ, சரி. உனக்கு எங்க அந்த அறிவு வந்துட போகுது. பரவாயில்ல. சரிங்க சிஸ்டர். ஓகேண்ணா. இன்னைக்கு பணம் ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாண்ணா. சரிங்க சிஸ்டர். என்ன அர்ஜுனு, பணம்டா? என்கிட்ட கேட்டா நான் பணத்துக்கு எங்க போவேன்? என்கிட்டலாம் 10 பைசா கூட கிடையாது. என்ன அர்ஜுனு இப்படி சொல்லுடா? எனக்கு யாரோடா உதவி பண்ணுவா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆப்ரேஷன் ரெடி பண்ணிடலாமா? இல்லை டாக்டர், பணம் பாதி அமௌண்ட் பணம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஆப்ரேஷத்தை ஆரம்பிச்சிருவேம்மா. இப்படி சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, இவங்க யாரு? ஆமா, அவங்க எங்க கிட்னி தரேன்னு சொன்னவங்க உங்களோட அம்மா தானே? அம்மாவா? இல்ல டாக்டர், அவங்க இவங்களோட மாமியாராம். அந்த வந்துட்டாங்க. இவங்களா? என்னம்மா, நீங்க ரெடியா தானே இருக்கியா? ஐயோ, அம்மா இல்ல. அர்ஜுனுக்கு தெரிய போகுது அம்மா தான் கொடுக்கறதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்க கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். கிட்னி கொடுக்கறது அவங்க தானே. என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கியா? இவங்க இல்ல டாக்டர். இவங்க இல்லையா? என்ன ஃப்ராட் பேசிட்டு இருக்கியா? காலையில இவங்க தானே சொன்னியா? மா, நீங்க தானே என்கிட்ட கூட சொன்னீங்க. இப்போ இவங்க இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் தான் டாக்டர், நான் தான். மா, என்ன இதெல்லாம்? அர்ஜுனு, என்னம்மா இதெல்லாம்? என்னப்பா? டாக்டர், நான் தான். நீங்க நடக்கிறத பாருங்க. பணத்துக்கு எப்படியாவது நாங்க ரெடி பண்ணிடுறோம். சரி சீக்கிரம். நர்ஸ், செகண்ட் வார்டில் போயிட்டு பார்த்தீங்களா? இன்ஜெக்ஷன் போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு, போய் போடுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம் போங்க நர்ஸ். ஓகே டாக்டர், நான் போறேன். அர்ஜுனண்ணா. சொல்லுங்க சிஸ்டர். ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகேண்ணா. வசந்தி, என்ன இதெல்லாம்? மா, என்னம்மா இதெல்லாம்? என்னடாவா? கிட்னி கொடுக்கறது நீனா? என்ன வசந்தி? ஆமா அர்ஜுன். ஆமாவா? வசந்தி, உன்னோட மாமியாருன்னு நீ என்கிட்ட சொன்னது அப்போ பொய்யா? நான் எதுவும் சொல்லல அர்ஜுன். அம்மாவா தான் கொடுக்குறேன்னு சொல்லுது. நான் கூட நான் தான் தரேன்னு சொன்னேன். ஆனா அம்மா கேட்கவே இல்லடா. என்னடா? என்ன இப்போ? நான் கொடுக்குறேன். ஆமாம், என்னோட மருமகளுக்கு நான் கொடுக்குறேன். என்னோட மகளும் மருமகளும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். உனக்கு என்ன? என்னமோ நான் உன்னோடதை தர மாதிரில பேசுற. என்னோடது நான் தரேன், உனக்கு என்னடா? மா, யோசிச்சு தான் முடிவு பண்றியா நீ? என்னம்மா இதெல்லாம்? அவங்களுக்குமா அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்க வேண்டியதானே, நீ ஏமா கொடுக்குற? ஏண்டா, அவங்களுக்கு நான் இன்னொரு அப்பா மாதிரி தானே. இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலப்பா. எனக்கு கொடுக்கறதுல சந்தோஷம்தான். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் வசந்தி. நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. சும்மா அம்மாவை போட்டு இம்சை பண்ணிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மாலாம் கொடுக்காது, அவ்வளோதான். நீ சும்மா அம்மாவை நம்பிட்டு இருக்கிறதுலாம் வேலையே இல்லை. உன்னோட மாமியார்ட்டையும் உன்னோட மாமனார்ட்டையும் போய் கேட்டு கிட்னியே கொடுத்துக்கோ. அம்மாலாம் கொடுக்காது. என்ன அர்ஜுன்,
உங்களை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? இப்படி டைலாக்க சொல்லி சொல்லி தான் முன்னாடி நல்லா ஏமாத்துறேன் என்னைய. இப்போ மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அர்ஜுன், என்னடா சொல்ற? ஆமா. என்ன அர்ஜுன், நீயே இப்படி பேசலாமா? அர்ஜுன், பணத்துக்கு என்னடா பண்றது? பணத்துக்கு என்ன பண்றதுன்னா போய் பிச்சை எடு. நான்லாம் 10 பைசா தர முடியாது. அம்மா, லாஸ்டா சொல்றேன், உன்னோட கிட்னியை தரதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சும்மா தரேன் அப்படின்லாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காத. அவ்வளோதான், பார்த்துக்க. நீ கிளம்பு மா, கிளம்பு, வீட்டுக்கு போவோம். வசந்தி என்னமோ பண்ணிட்டு போட்டும். டேய், நான் வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? நான்லாம் வர முடியாது. நான் கொடுக்க தான் போறேன். சும்மா என்னை போட்டு பாடாப்படுத்தாத. நீ கிளம்பு முதல்ல. காசு தராட்டி நாங்கள் எப்படியோ ரெடி பண்ணிக்கிறோம். ஓ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? சரி சரி, டாக்டர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணாம் டாக்டர், நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாரு அர்ஜுன், முடிவு பண்ணது தான். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீ முதல்ல கிளம்பு. வசந்தி, எப்படி பணத்தை ரெடி பண்ணணுமோ பண்ணிக்கரலாண்டி. எப்படிம்மா? அர்ஜுனை விட்டா நம்ம யாருக்கிட்டம்மா போய் கேட்க முடியும்? ஏம்மா நீ வேற. அப்புறம் அவன் இப்படி பேசுறான். மாமா தானே, சரி அம்மா கொடுத்துட்டு போட்டும், பணத்துக்கு ரெடி பண்ணுவோன்னு நினைக்கிறானடி. பணம் வேணா நான் ரெடி பண்ண முடியும். என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் நீ கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முடியாது அர்ஜுன், நான் தான் கொடுக்க போறேன்.